இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நமக்கு என்று கொடுத்துட்டார் அப்படின்னாக்கா, நம்ம அதுக்கு எவ்வளவுதான் நம்ம வந்து தலைக்கீழ பண்ணாலும் சரி, அவர் நம்மள வந்து என்ன பண்ண மாட்டாரு, தள்ளி விட்டுட்டு அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால நம்ம ஒரு விஷயம் அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா இருக்கலாம். நம்ம எப்பெல்லாம் சாத்தான் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு உன் கதை, உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது இல்ல, நீ வந்து அதுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொன்னாலுமே நம்ம என்ன சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், இல்ல ஆதாமும் வந்து பாவம் செஞ்சான், ஆனா கர்த்தர் அவருடைய வார்த்தையை வந்து திரும்ப எடுத்துக்கொள்ளல. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவனை சரி பண்ணி அவனுக்கு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அது இப்போ என்ன ஆச்சு, ஆதாம் தான் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு இருந்தது. இப்ப அவன் தூக்கி யார் கையில கொடுத்துட்டான், சாத்தான் கையில கொடுத்துட்டான். சாத்தான் கையில கொடுத்ததுனால இப்போ கர்த்தர் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி அவங்க கையில வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வருஷம் காத்திருந்து இயேசுவே அவரோட சொந்த குமாரனே நமக்காக அனுப்பிச்சு அந்த ஆளுமையை மறுபடியும் எடுத்து மனுஷன் கையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தருக்கு வந்தது இல்லையா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் அவர் வந்து நம்மளோட வார்த்தையை வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. காப்பாத்துவார் தான், அதுக்குன்ட்டு நாம வேணும்னே வந்துட்டு நான் பண்றதா பண்ணுவேன், நீங்க பண்றதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராமிஸை அவர் வந்து நமக்கு கொடுக்க போதில்லை. as long as we want his will in our life, he will not leave us no matter how many times we are broken. எத்தனை வாட்டி நம்ம உடஞ்சு போனாலும், எத்தனை வாட்டி ஒரு பொம்மை உடஞ்சு போனாலும் அவர் கவலைப்பட போதில்லை. ஆனா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய விருப்பத்தை நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடஞ்சு போனாலும் அவர் நம்மளை ஒன்று சேர்க்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும், அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்ற விருப்பம் இருக்கணும், அது கேட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அப்போ மட்டும்தான் கடவுளால் நம்மளை வந்து என்ன பண்ண முடியும், ஒட்டி வைக்க மறுபடியும் நம்ம எத்தனை வாட்டி விழுந்தாலும் நம்மளை வந்து ஒட்டி வைக்க முடியாது. ஏன்னா நம்மளால உடையாம இருக்க முடியாது இல்லையா. நம்ம ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையில வாழுறோம், நம்ம எத்தனை வாட்டி வேணா உடைவோம், நிச்சயமா உடைஞ்சுதான் போவோம். ஆனா as long as we want his will in our life, God வந்து என்ன பண்ணுவாரு, நம்மள ஒட்டி 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 he will give his promise to us இல்லையா.